ஜஸ்ட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு காமெடி அண்ட் லவ் ஸ்டோரி தான் சார் ப்ரோ. அது கான்செப்ட் சூப்பராகவே வந்திருக்கு. நீங்கள் எதிர்பார்க்க முடியாது அந்த கான்செப்ட் எத்தனை வந்திருக்காருன்னு. எப்படி சொல்கிறது, ஒரு டிஃப்ரெண்ட்டு. நீங்கள் அப்படி எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க, ஆனால் அதுதான் நடக்கும். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க, அது நடக்காது அந்த இடத்துல. அந்த மாதிரி சூப்பராக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அவர் கரெக்டாக பக்காவாக ஆக்ட் பண்ணியிருக்காரு அந்த இடத்துல. அவர் கொடுத்த அந்த கேரக்டரை எப்படி பண்ண முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி வாழ்ந்துட்டாரு. எங்கேயுமே லேக் அடிக்கல. காமெடி எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சூப்பராக இருக்குது மொத்தத்தில் படம். எல்லா விதமும் ஆடியன்ஸும் பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். சாங்ஸ் அவ்வளோவா செட் ஆகலனா கூட சாங்ஸ் வந்திருக்கு, ஆனால் அது அவ்வளோவா படத்தோட ஒட்டலை. ஒரு மாதிரி அது படத்தோடவே போயிடுது. சாங்ஸ் வந்த மாதிரியே தெரியல. ராமன் லீலான்னு சொல்லிட்டு ஒரு மூவி பார்த்துட்டு வந்தோம், ரியோ நடிச்சது. ஸோ சூப்பராக தான் இருக்குது மூவி. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து இது லவ்வே வந்து புதுசாக ஒன்று ட்ரை பண்ணியிருக்காங்க ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ சூப்பராக இருக்குது. எல்லாருமே வந்து பார்த்தாங்கன்னா நல்லாயிருக்கும் மூவிஸில். கான்செப்ட் வந்து எப்படி சொல்கிறது, இப்போ ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் சேஞ்ச் ஆகிட்டு போகுதுல்ல. ஸோ அந்த மாதிரி வந்து லவ்வே வந்து ஃப்யூச்சரிஸ்டிக்காக வந்து கொண்டு போயிருக்காங்க. எல்லாமே காமெடிஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. கான்செப்ட் எப்படின்னா ஒரு லவ் தான் வந்து கான்செப்ட். லவ் அண்ட் கல்யாணம் பண்ணுறது தான் கான்செப்டாக இருக்குது. ஸோ மூவிஸ் வந்து பார்த்திங்கன்னா புரியும், ட்விஸ்ட்டு நிறையா இருக்குது. ஸோ அது சொன்னால் எல்லாேருக்கும் ஸ்பாய்லராக இருக்கும். அதனால் வந்து சொல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். காமெடி வந்து அதான் மாக்காப்பா எல்லாருமே இருக்கார். எல்லாருமே முனிஷ்காந்த் வந்திருந்தார் ஒரு செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம். அவர் வந்து நல்லா செஞ்சார். ஸோ இவர் ரியவே நல்லா காமெடி பண்ணார், உங்களுக்கே தெரியும். ஸோ அவரும் வந்து நல்லா தான் பண்ணியிருந்தார். காமெடி எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது. ஸோ அதான் மூவிஸ் எல்லாமே நல்லா தான் இருந்தது ஓவரால். புரியல ப்ரோ. மூவிஸ் எல்லாருக்குமே வந்து நல்லா தான் இருக்கும், செட் ஆகும். காமெடியாக எல்லாருக்கும் வந்து சூட் ஆகுற மாதிரி தான் இருக்குது. ஸோ எல்லாருமே வந்து பார்த்தாங்கன்னா நல்லா தான் இருக்கும். ராமன் லீலா இந்த படம் நல்லா இருந்தது ப்ரோ. என்ன கேட்டிங்கன்னா கருத்து என்ன கன்வே பண்ணுறாங்கன்னா, மனுஷங்க எப்படி இருந்தாலுமே அவங்கள லவ் பண்ணணும், அதை இந்த குறை சொல்லிட்டு அது லவ் பண்ணாமல் இருக்கணுன்ட்டுலாம் அப்படின்னு கிடையாது. எப்படி சொல்கிறது, அவங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க லவ் பண்ணணும். எவ்ரி பர்சன் இஸ் வர்த்தி ஆஃப் லவ் அப்படின்னு சொல்கிற மாதிரி தாங்க கருத்து. புரியுங்க. ரியோ ஆக்டிங் நான் ஃபஸ்ட் டைம் அவரோட ஒர்க்கு பார்த்தேங்க. அதனால் எனக்கு பிடிச்சிருந்ததுங்க. அவர் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எனக்கு நல்லா பிடிச்சிருந்தது. ஓரளவுக்கு ரிலேட் ஆகுங்க காமெடி. ஒரு சில பேருக்கு நல்லாவே ரிலேட் ஆகும். யாராச்சும் புது கான்செப்ட் தேடுறாங்க, ரொம்ப வினோதமான கான்செப்ட் தேடுறாங்கன்ற மாதிரி தேடி படத்துக்கு வந்தாங்கன்னா டெஃபினட்டாக பார்க்கலாங்க. அவங்கள மாதிரி ஆளுங்களுக்கு கரெக்டாக செட் ஆகும் இந்த படம். ஆமாங்க. செகண்ட் ஹாஃபில் 15 மினிட்ஸ் பாயிண்ட்டு கழிச்சு கொஞ்சம் ஸ்லோவாக, லைட்டாக ஸ்லோ ஆச்சு. அதை தவிர எனக்கு வேறு எங்கேயுமே ஸ்லோன மாதிரி தெரிலங்க. நிறைய பேருக்கு ரிலேட்டபிளாக இருக்குங்க. நல்ல ரிலேட்டபிளான ஜோக்ஸ் தான் நிறைய ஓரளவுக்கு வந்திருக்கு. என்ன கேட்டிங்கன்னா காமெடி ஓகேங்க, ஒர்க் அவுட் ஆகுங்க படத்துக்கு. ஸ்டோரி வந்து லைக் இது கன்வேயாக சோஷியலாக அது கன்வேயாக இல்லை. நீங்கள் வந்து படம் பார்த்து என்ஜாய் பண்ணணுன்ற ஒரு கான்செப்ட்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து ஒர்க்காக லேண்ட் ஆகலை படம். மேக்கிங்கும் ஸ்க்ரீன் ப்ளேவும் சப்போர்ட் ஆகலை படம். யங்ஸ்டர்ஸ் தான், யங்ஸ்டர்ஸ் மட்டும்தான் இந்த படம் லைக் ஃபேமிலியாக பெருசாக ஆகுமா எனக்கு தெரியல. ஏன்னா எதுவும் கான்செப்டாக ஃபேமிலிக்காக எதுவும் இல்லை. ஆனால் வந்து உண்மையாகவே மேக்கிங் உண்மையாக ரொம்ப சொதப்பிட்டாங்க. இல்லைனா அந்த படம் உண்மையாக சூப்பராக வெற்றி படமாக இருந்திருக்கும். ராமின் லீலா ஃபஸ்ட்டு ராமன் லீலான்னு வச்சுருந்தாங்க, அப்புறம் ராமன் லீலானா மாற்றிட்டாங்க. ஏன்டா ராம் இன் லீலான்னு வச்சாங்கன்ற ஒரு டவுட் இருந்தது. அப்புறம் பார்த்தா தான் தெரியுது இங்கே ஹீரோயின் வந்து ஒரு ஏலியன். சரி, ஏலியனாக இருந்தாலும் பரவாயில்ல, ஹீரோ லவ் பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு பையனாகவும் மாறுறாங்கன்ற மாதிரி ஒரு கான்செப்ட் வருது. இப்போ உண்மையாக லவ் பண்ண ஹீரோ ஏலியனாக இருக்க பொண்ணு, இப்போ இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரா இல்லையா, வீடெல்லாம் எப்படி சமாளிக்கிறாரு அப்படின்றதா கதையாக வச்சுருக்காங்க. ஆடியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எல்லா விதமான ஆடியன்ஸுக்கும் பிடிக்கும். ஆனால் உங்களுக்கு வந்து இந்த ஃபன்னு சாங்ஸ் அதெல்லாம் இருக்கிறதுனால யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்குமே இந்த படம் வந்து பிடிக்கும். ஃப்ளாஸ் அப்படின்னா இருக்குது, கொஞ்சம் நமக்கு வந்து அந்த ஒரு ஃபஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் ஸ்லோவாக கொஞ்சம் லேகாக இருக்கா மாதிரி ஃபீல் ஆகும். பட் செகண்ட் ஹாஃப் அதெல்லாமே ப்ராப்பராக ஜஸ்டிஃபை பண்ணி ஒரு நல்ல எண்டிங்கோட முடிக்கிறாங்க. அந்த கிளைமேக்ஸுமே இன்னுமே கொஞ்சம் நல்லா டீட்டெயிலிங்காக முடிச்சிருக்கலாம்னு தோணுச்சு. பட் எண்ட் ஆஃப் தி டே ஒரு படமாக பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு படமான ஒரு எண்டிங்காக இருக்குது. ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதான் நீங்கள் ரியோ அப்படின்னாலும் ஒரு சிவகார்த்திகேயன் அப்படின்னாலும் இங்கெல்லாம் ஹீரோவே வந்து அந்த காமெடி ஆக்டரோட ரோலை சூப்பராக பண்ணிவிடுவாங்க.
நீங்கள் அங்கே ஒரு காமெடி ஆக்டரை வச்சு தான் அங்கே இதை எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றது கிடையாது. ஏன்னா இந்த படத்துலேயே பாருங்கள் மாக்காப்பா இருப்பார், மாக்காப்பாவை வச்சு அந்த ஒரு காமெடியை நம்ம எதிர்பார்ப்போம். பட் ஆனால் ஹீரோவே அந்த காமெடி அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்து அப்படியே காப்பாற்றிட்டு போயிடுறாரு. அதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் எனக்கு லேக் இருந்தது தான். ஏன்னா ஹீரோயின் செட் பண்ணி விட்டு அந்த ஒரு பேட்டர்னை வந்து கொண்டு வரது, ஹீரோக்கு பொண்ணே செட் ஆகாது, இது நம்ம ஆல்ரெடி நிறைய படங்களில் பார்த்ததுனால ஸோ சேம் பேட்டர்னாக நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் அதான் கொஞ்சம் லைட்டாக இது பண்ணிட்டீங்கன்னா படம் நல்லாயிருக்கும்.